வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். செழியன், பகலவன், வெண்ணிலா மூவரும் தான் காரில் கிளம்பினர். செழியன் வண்டி ஓட்ட அவன் அருகில் பகலவனும் பின்னால் வெண்ணிலாவும் அமர்ந்திருந்தனர். என்னண்ணா, மது என்ன சொல்றா என பகலவன் சீட்டில் ஆயாசமாக சாய்ந்து கொண்டே கேட்க, எப்போதும் போல்தாண்டா, நான் நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா என்றான் அவன் எரிச்சலுடன். பேசாம தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவோமா? இவளை இப்படியே விட்டா அடங்கவாய் மாட்டா போலையே. பாதி விளையாட்டும் பாதி சீரியஸுமாக பகலவன் கேட்க, அதை செய்வதானால் எப்போதோ செய்திருக்க மாட்டேனாடா, கொஞ்சம் பார்ப்போம் என்றான் செழியன். இருவரும் பேசியதில் இருந்தே மாதங்கியை செழியன் விரும்புகிறான். அவள் திருமணத்திற்கு மறுக்கிறாள் என்னும் வரை வெண்ணிலாவுக்கும் புரிந்தது. என்ன பிரச்சனை என்று கேட்க சங்கடமாக இருந்ததால் அவள் அமைதியாகவே வந்தாள். மூவரும் காப்பகத்திற்கு வந்து சேர்ந்தபோது அங்கு வேலை சரியாக இருந்தது. அன்று ஒரு ட்ரஸ்டில் இருந்து மொத்தமாக அனைவருக்கும் உடைகள் வந்திருக்க அதை எடுத்து வைக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. எப்படியும் வேலை அதிகமாக இருந்ததால் இவர்கள் மூவரும் அதில் இணைந்து கொண்டு உதவினர். வெண்ணிலாவை பற்றி செழியன் ஏற்கனவே மாதங்கியிடம் கூறியிருந்ததால் அவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சாதாரணமாகவே பேசிக் கொண்டிருந்தாள். இவன் ஏதாவது எம்எல்ஏ திமிரு காட்டினா சொல்லு நிலாமா, 4 அடி போட்டுடுவோம் வேலையை பார்த்து கொண்டே மாதங்கி கூற, சரிக்கா கண்டிப்பா சொல்றேன் என்றாள் வெண்ணிலாவும் பகலவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே. அவள் பார்வையை உணர்ந்து சிரித்து கொண்டவன், பாத்தீங்களாண்ணா, 2 பொண்ணுங்க சேர்ந்ததும் நம்மை அடிக்க பிளான் போடுறாங்க, எல்லாம் கால கொடுமை என சலித்து கொள்ள, ஆமாடா ஆமாமா என செழியனும் ஒத்து ஊதினான். பேசிக்கொண்டே வேலையை முடித்துவிட்டு அன்று இரவு உணவு அனைவரும் அங்கேயே முடித்தனர். மற்ற அனைவரும் தூங்க போய்விட சில கணக்கு பார்க்கும் வேலை மட்டும் இருந்ததால் மாதங்கி, செழியன், பகலவன், வெண்ணிலா மட்டும் மாதங்கி அறையில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். ஐயா, அம்மா என திடீரென வாசலில் இருந்து பதட்டமான ஒரு பெண்மணியின் குரல் ஒலிக்க, நால்வரும் நிமிரும் போதே ஒரு பெண்மணி வேகமாக உள்ளே ஓடி வந்தார். அம்மா, அம்மா, அங்க குழந்தைங்க பில்டிங் தீ பிடிச்சிருச்சுமா என வேகமாக அவள் கூற, வாட், எப்படி என கத்திக்கொண்டே பகலவன் எழுந்துவிட அவனுடன் மற்ற மூவரும் வேகமாக எழுந்தனர். குழந்தைகள் வெளியே ஓடிவிடக் கூடாது என அவர்கள் பிரிவு மட்டும் சற்று உள் தள்ளிதான் இருக்கும். இவர்கள் வேகமாக அங்கு வந்து சேர்ந்தபோது அந்த கட்டிடத்தில் நன்றாக தீ பரவத் தொடங்கி இருந்தது. பகலவன் அதிர்ந்து நின்றதெல்லாம் ஒரு நொடிதான். அடுத்த நொடி சுதாரித்திருந்தவன், உள்ள பசங்க இருக்காங்களா என்று வேகமாக கேட்க, ஆமா தம்பி, கீழ்த்தளத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம், அதுக்குள்ள மேல வேகமா என அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே செழியன் புறம் திரும்பிய பகலவன், அண்ணா, தண்ணி, சாக்குப்பை, கோணிப்பை எல்லாம் தயார் பண்ணுங்க, மது, ஃபயர் சர்வீஸை கூப்பிடு என்று வேகமாக கூறிக்கொண்டே அந்த கட்டிடம் நோக்கி ஓடிவிட்டான். ஒரு பக்கம் செழியன் மற்ற உபகரணங்கள் தேடி ஓட மாதங்கையும் வெண்ணிலாவும் ஃபயர் சர்வீஸுக்கு அழைத்தனர். பகலவன் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்த போதே மேலே இருந்து, சார் என ஒரு பெண் கத்த, பயப்படாதமா, குழந்தைகளை தூக்கிக்கோ என கூறிக்கொண்டே படிகளில் பரவி இருந்த நெருப்பை பொருட்படுத்தாமல் வேகமாக மேலே ஏறினான் பகலவன். அங்கே குழந்தைகள் பார்த்து கொள்ள இருந்த பெண் 2 கை குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டாள். மேலும் 3 குழந்தைகளை வேகமாக தூக்கி கொண்டவன் அங்கே பயந்து கொண்டு நின்றிருந்த சற்றே பெரிய குழந்தைகளை பார்த்து, யாரும் பயப்படக்கூடாது, அப்படியே ஒன்னா நில்லுங்க, அங்கிள் வர, சரியா என மென்மையாக கூறிவிட்டு அந்த பெண்ணிடம் வா என்று கூறிக்கொண்டே முன்னால் நடந்தான். நெருப்பின் ஜுவாலையில் சுற்றுப்புறம் எங்கும் தகித்ததுதான். அதில் கையில் குழந்தையுடன் அந்த பெண் பயந்து நின்றுவிட, ஒரு குழந்தையை என்னிடம் கொடு என்றவன் அதையும் வாகாக தூக்கி கொண்டான். வேகமாக, பயப்படாமல் நடமா, தப்பித்துத்தான் ஆக வேண்டும், இது பயப்படும் நேரம் இல்லை என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் முன்னால் இறங்கிவிட அந்த பெண்ணும் அவன் கூறியது போலவே அவனை தொடர்ந்து வேகமாக இறங்கினாள். அழைத்து வந்த அனைவரையும் வெண்ணிலா மாதங்கையிடம் ஒப்படைத்தவன் மீண்டும் அதே வேகத்துடன் உள்ளே நுழைந்து விட்டான். எஞ்சி இருந்ததெல்லாம் 7, 8 வயதுடைய குழந்தைகள்தான். இந்த முறை தீ இன்னும் வேகமாக பரவி இருக்க அந்த தளத்திற்கு செல்லும் படிகளும் விழுந்துவிடும் அபாயத்தில் இருந்தது. பெரிய குழந்தைகளாகவே இருந்தாலும் நடத்தி கூட்டி வர முடியாத நிலை.
முன்பு போலவே எஞ்சி இருந்த 3 குழந்தைகளையும் தன் மீது தூக்கி கொண்டுதான் வந்தான். அதற்குள் படிகளில் நன்றாக தீ பரவி இருக்க வேகமாக வந்த பகலவன் காலிலும் தீ பரவத் தொடங்கியது. அது ஏற்படுத்திய எரிச்சலை பொருட்படுத்தாமல் வெளியே வந்தவன் குழந்தைகளை இறக்கிவிட, ஐயா, உங்க காலில் நெருப்பு வருமா? ஐயோ, உங்க காலில் நெருப்பு வருமா என வெண்ணிலாதான் அதை முதலில் கவனித்து கத்தினாள். அதே நேரம் செழியனும் வந்து விட்டான். தான் எடுத்து வந்திருந்த தண்ணீரை அவன் முழு வேகத்துடன் பகலவன் காலில் கொட்ட ஒருவாறு அந்த நெருப்பும் அணைந்தது. அவன் கை, கால், உடல் என எல்லா பக்கமும் நிறைய தீ காயங்கள் இருக்கத்தான் செய்தது. அதன் வலியை எல்லாம் அவன் கொஞ்சமும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. எல்லாரும் வந்தாச்சா? யாரும் உள்ள இல்லையே? சுற்றி இருந்தவர்களை ஆராய்ந்து கொண்டே அவன் கேட்க, லீலா என்றது ஒரு குழந்தை மெதுவாக. அதன் குரலில் அவள் புறம் திரும்பியவர்களுக்கும் அப்போதுதான் அவள் குறிப்பிட்ட அந்த குழந்தை இல்லாததே உரைத்தது. மேல இல்லையேம்மா என பகலவன் யோசிக்க, ரூம்ல தூங்கிட்டு இருந்தா, அங்க நெருப்பு என்றாள் அந்த சிறுமி பயத்துடன். லீலா இருந்த அறை வாசலில் நெருப்பு பரவி இருக்கிறது என்று புரிய ஒரு நொடி அனைவருக்கும் திக் என்றிருந்தது. நான் பாக்குறேன் என்று விட்டு பகலவன் நகர, நானும் வரண்டா என அவனிடம் வந்தான் செழியன். அவனை அழுத்தமாக பிடித்து நிறுத்திய பகலவன், குழந்தையை எப்படியும் காப்பாற்ற முயற்சிக்கிறேன். படி முழுசா நெருப்பு பரவிடுச்சு. ஜன்னல் பக்கம் வந்து நில்லுங்க. குழந்தையை பிடிக்க தேவைப்படும், அதை கொடுங்க. பேசிக்கொண்டே அவரிடம் இருந்து ஒரு சாக்கு பையை பிடுங்கிக் கொண்டு அவன் வேகமாக சென்று விட்டான். உள்ளே வந்த பகலவன் கண்ணுக்கு நேர் திகு திகுவென எரிந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்து கொண்டவன் ஒரு முறை ஆழ்ந்து மூச்செடுத்து கொண்டு கையில் இருந்த பையால் தன்னை முடிந்தவரை சுற்றி கொண்டான். அடுத்த நொடி வேகமாக படிகளில் ஏறியவன் உடலில் அனைத்தையும் மீறி சூடுபட்டு தோல் உரியத்தான் செய்தது. மேலே நன்றாக தீ பரவத் தொடங்கி இருந்த அறையை முதலில் அவன் எட்டி பார்க்க, அங்கே ஜன்னலை ஒட்டி கொண்டு நடுங்கிக் கொண்டு ஒரு சிறுமி நின்றிருந்தது அவன் கண்களில் விழுந்தது. அவளை பார்த்ததும் அவள் அருகில் ஓடியவன் சிறுமியை தன்னுள் அணைத்தவாறு தூக்கி கொண்டான். அவன் தூக்கியதுமே, அங்கிள், எரியுது அங்கிள் என சிறுமி அழத் தொடங்க, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல என அவளை சமாதானம் செய்து கொண்டே எதிரில் பார்த்தவனுக்கு அந்த அறை கதவருகிலும் நெருப்பு மூடுவது தெரிந்தது. ஏற்கனவே யோசித்து வைத்தது போல் ஜன்னல் கதவை திறந்தவன் வெளியே எட்டி பார்க்க கீழே செழியன் நின்றிருந்தான். அண்ணா, குழந்தைய பிடிங்க, கேர்ஃபுல் என பகலவன் கத்த, பாத்துடா என்றான் செழியனும் கீழிருந்து சத்தமாக. முதல் தளம்தான் என்பதால் அதிகமாக உயரம் இருக்கவில்லை. ஜன்னலுக்கு வெளியில் குழந்தையை இறக்கியவன் தன்னால் முடிந்தவரை கைகளை கீழே இறக்கி செழியன் பிடித்துவிடக்கூடிய உயரத்தில் தான் குழந்தையை விட்டான். அவன் விட்ட நொடி கீழே நின்றிருந்த செழியனும் சில பெண்களும் சேர்ந்து குழந்தையை பிடித்து விட்டனர். அந்த ஜன்னல் மிகவும் சிறியதாக இருந்ததால் குழந்தையை மட்டும்தான் அதன் வழியாக பகலவனால் கொடுக்க முடிந்தது. அவனால் அதில் நுழைய முடியாது. அவன் வெளியே வருவதற்கு இருந்த ஒரே வழி வெளிப்பக்கம்தான். இப்போது தீ முழு வேகத்துடன் பரவத் தொடங்கி இருக்க வெளியில் இருந்தவர்கள் கொட்டிய நீர் எல்லாம் தீயில் அமிழ்ந்துதான் போயிற்று. வெளியில் இருந்த அனைவருமே பகலவனுக்காகத்தான் காத்திருந்தனர். உள்ளே படிகள் முழுவதும் தீ பரவி இருந்ததில் செழியன் உள்ளே சென்றாலும் மேலே ஏற முடியாத நிலை. அங்கு செக்யூரிட்டி தவிர வேறு ஆண்களும் கிடையாது. இன்றைக்கென்று பார்த்து அவரும் விடுமுறை எடுத்திருந்ததால் செழியனும் பகலவனும் தான் போராட வேண்டியதாக போயிற்று. படிகள் முழுவதும் நெருப்பு சூழ்ந்து விட்டதை பார்த்த பகலவனும் வெளியேற வேறு வழி இருக்கிறதா என்றுதான் ஆராய்ந்தான். ஒரு பக்கம் செழியன், பார்த்துக்கோ மாதங்கி என்று விட்டு உள்ளே நகர, அதே நேரம் சற்றே நெருப்பு கம்மியாக இருக்கும் இடத்தில் இருந்து கீழ்த்தளத்தில் குதிக்க இடம் பார்த்து கொண்டிருந்தான் பகலவன். அனைவரும் உச்சக்கட்ட பதட்டத்துடன் நின்றிருக்க அவர்கள் பதட்டத்தை குறைக்கவென்று தீ அணைப்பு துறையினர் வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்ததுமே செழியன் அவர்களிடம் விஷயத்தை கூற அவர்களே முதலில் பகலவனை காப்பாற்றி விட்டனர். அவர்கள் உதவியுடன் கீழே வந்தவன் முதலில் நேராக வந்து குழந்தைகளைத்தான் ஆராய்ந்தான். யாருக்கும் ஒண்ணு இல்லையே என அவன் கேட்க, ஒண்ணு இல்லை சார், உங்களுக்கு தான் நிறைய காயம் என்றாள் அங்கிருந்த பெண் அவன் காயங்களை பார்த்து கொண்டே. ஐ எம் ஓகே என்றவன், எல்லோரும் முதியோர் பில்டிங் போங்க. மது, எல்லாத்தையும் பாரு, இங்க நாங்க பார்த்துக்கிறோம். யாரையும் அதிகம் கலங்கி பகலவன் நிற்க விடவில்லை. இங்கேயே நின்று கொண்டிருந்தால் பதட்டம்தான் அதிகரிக்கும் என்பதால் அனைவரையும் அப்புறப்படுத்தத்தான் அவன் முயன்றான். புரிந்து கொண்டவளாய் மாதங்கியும் பொறுப்பை கையில் எடுத்து கொண்டாள்.
நிறைய காயம் வருமா என வெண்ணிலா அவன் கையில் இருந்த தீ காயத்தை பார்த்து கொண்டே அழுது விடுபவள் போல் கூற, அது ஒன்றும் இல்லை பேபி, பார்த்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுடா. எல்லாரும் பயந்துருக்காங்க. நாங்க இங்க இருக்கணும். நீ அங்க பார். அவளிடம் மட்டும் அப்போதும் அவன் மென்மையாகத்தான் பேசினான். உங்கள் காயம் என அப்போதும் அவள் அதிலேயே நிற்க, சின்ன சின்ன தீக்காயம் தாண்டா, போகும்போது ஹாஸ்பிட்டல் போய் கொள்வோம். இப்ப அங்க பார் என அவளை பிடித்து அவன் திருப்பிவிட, அவளும் வேறு வழி இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ சென்றாள். ஒரு பக்கம் பெரும் போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. அதற்குள் பகலவன் காவல்துறைக்கு அழைத்து விட்டான். அவர்களும் வந்து அந்த இடத்தை ஆராய்ந்துவிட்டு பகலவனிடம் வந்தனர். தற்செயலாக விபத்து ஏற்பட வாய்ப்பே இல்லை சார். யாரோ வேண்டுமென்றேதான் செய்திருக்காங்க. எங்கள் கணிப்புப்படி வெளியில் மறைந்திருந்து ஆள் இல்லாத பக்கம் இருந்த ஜன்னல் ஸ்கிரீனில் தீ வைத்திருக்கணும். பல இடங்களில் வைத்ததால் கவனிக்கும் முன் வேகமாக பரவி இருக்கு. தடயங்களை சேகரிச்சுட்டு இருக்கோம் சார். எல்லாம் முடிஞ்சதும் டீட்டெயில் ரிப்போர்ட் தரேன் என இன்ஸ்பெக்டர் கூற, ஓகே சார், நாளைக்கு நான் ஸ்டேஷன் வரேன், கேரி ஆன் என என் மேனேஜர் உங்களுடன் இருப்பார், அவருக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்றவன் தான் வரவழைத்திருந்த மேனேஜரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு செழியனுடன் நடந்தான். சற்றே தள்ளி வந்ததும் செழியன் புறம் திரும்பியவன், அவங்க ஒரு பக்கம் பார்க்கட்டும், நான் பிரைவேட் டிடெக்டிவிடம் சொல்லி இருக்கேன். எனக்கு உடனடியா இதை செய்தது யாருன்னு தெரியணும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பில்டிங் இனி வேண்டாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் இடிச்சுரலாம். வேறு இடத்துல புதுசா கட்ட சொல்லுங்க. மேலும் பாதுகாப்பு அதிகரிக்கணும். இங்கு வரை வந்து கை வைக்கும் டேஷ் யாருன்னு தெரியணும். பெரும் கோபத்துடன் அடிக்குரலில் கூறிக்கொண்டே பகலவன் வர, பாத்துக்கற பகலவா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் என்றான் செழியன். மற்றவர்களை எல்லாம் பகலவன் பார்த்து கொள்வான் தான். அவனை யாரேனும் பார்த்து கொள்ள வேண்டுமே, அதைத்தான் முக்கியமாக செழியன் செய்வது. இருவரும் பேசிக்கொண்டே மதுவை தேடி வர, அதற்குள் அவளும் அனைவரையும் படுக்க அனுப்பியிருந்தாள். மதுவும் வெண்ணிலாவும் மட்டும்தான் இவர்களுக்காக காத்திருந்தனர். குழந்தைகள் யாருக்கும் ஒன்றும் காயம் இல்லையே மது என பகலவன் கேட்க, யாருக்கும் ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் பயந்து தான் போயிட்டாங்க. சமாதானம் பண்ணி படுக்க வச்சாச்சு. பெரியவங்க எல்லாரும் குழந்தைங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கடா. கதை சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. இல்லாதவங்களுக்கு எல்லாம் சொந்தம் தானே, இல்லாதவங்களுக்கு எல்லாரும் சொந்தம் தானே என்றாள் மாதங்கி. அது என்னவோ உண்மைதான். இன்னைக்கு நைட் காவலுக்கு போலீஸ் இருப்பாங்க. நாளையிலிருந்து 2 செக்யூரிட்டி அதிகம் வருவாங்க மது. ஆண்கள் வேண்டாம் என்ற அடமெல்லாம் விட்டுடு, புரிஞ்சதா? அழுத்தமாக பகலவன் கேட்டதில், கண்டிப்பாடா, சாரி என மெதுவாக மது கூற, இட்ஸ் ஓகே மது, பட் இனி ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்பிக்கையான ஆட்களாக பார்த்து வைக்கிறேன். இப்ப போய் நிம்மதியா தூங்கு, நான் காலையில வரேன் என்றான் பகலவன். ஏற்கனவே மணி 3டா. கொஞ்சம் தூங்கு, நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்றவன், வா பேபி என வெண்ணிலாவையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். நேராக மூவரும் மருத்துவமனை வர பகலவன் காயங்களை சுத்தம் செய்து அவனுக்கு மருந்தும் கொடுத்தனர். ஏற்கனவே மேனேஜரிடம் சொல்லி எடுத்து வர சொல்லி இருந்த உடையை மருத்துவமனையில் வைத்தே மாற்றிக்கொண்டான் பகலவன். அங்கிருந்து கிளம்பி அவர்கள் வீடு வந்து சேர்ந்த போது 5 மணி ஆகிவிட்டது. நீ ரெஸ்ட் எடு பகலவா, காலையில் நான் முதலில் போறேன், நீ பொறுமையா வா போதும் என்று விட்டு முதல் தளத்தில் இருக்கும் தன் அறைக்குள் செழியின் புகுந்துவிட பகலவனும் வெண்ணிலாவும் மேலே வந்தனர். நீயும் தூங்கு பேபி என்று விட்டு பகலவன் தன் அறைக்கு சென்று விட்டான். சட்டையை கழட்டலாம் என கை வைத்தவன் கதவருகில் நிழல் ஆடுவது தெரிய திரும்பி பார்த்தான். வெண்ணிலா தான் நின்றிருந்தாள். என்ன பேபி, படுக்கலையா? வா, ஏன் அங்கேயே நிற்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அவன் சோஃபாவில் அமர அவளும் உள்ளே வந்து அவனுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள். அவன் முகத்தை பார்க்காமல் அவன் உடலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் கண்களில் கண்ணீர் கரை கட்டி நின்றதை அவன் அப்போதுதான் கவனித்தான். ஹேய் பேபி, என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? அவன் கையில் இருந்த பெரிய தீ காயத்தை காண்பித்து கேட்டவளுக்கு அதற்கு மேல் தாங்காமல் கண்ணீர் வெளியே வந்துவிட்டது. அதை அவசரமாக துடைத்து விட்டவன், என்ன பேபி இது, சின்ன குழந்தை மாதிரி? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, எனக்கு வலிக்கவே இல்லையே, பார், நன்றாக சிரித்து கொண்டுதானே இருக்கிறேன். ஒற்றை விரலால் அவள் நாடியை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்து கொண்டேதான் பகலவன் பேசினான். உண்மையாகவே அவன் முகத்தில் வலியை காண்பித்து கொள்ளவில்லைதான். ஆனால் வலிக்காமலா இருக்கும்? நான் நான் கிரீம் போட்டு விடவா? காய்ந்து விட்டதே என அவள் மெதுவாக கேட்க,
போடேன் என உடனடியாக பக்கத்தில் இருந்த கிரீமை எடுத்து கொடுத்தான் பகலவன். கையில் இருந்த சில காயங்களில் மென்மையாக அவள் தடவிவிட அவனோ அமைதியாக அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இத்தனை நாள் அவனுக்குள் இருந்த பெரும் பதட்டத்திற்கு அவள் கண்ணீர் அவனுக்கு அழகாக விடை கொடுத்து கொண்டிருந்ததே. முதுகிலும் காயம் இருந்ததே என அவள் கேட்க, என்றவன் அவள் தயக்கம் உணர்ந்து அவள் கையில் இருந்து கிரீமை வாங்கிவிட்டான். அது சின்ன காயம்தாண்டா, சரியாகிவிடும், விடு. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் பேபி. சீரியஸாக அவன் கேட்டதில் அவன் முகம் பார்த்தாள் வெண்ணிலா. விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்லிக் கொண்டே இருப்பாயே, இன்று நீ நினைத்திருந்தால் தப்பிக்க பல மணி நேரம் இருந்ததே. இந்த வில்லனிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி இருக்க வேண்டாமா? ஏன் ஓடவில்லை? அவன் உதட்டின் ஓரம் அடக்கப்பட்ட சிரிப்பில் துடிப்பதையும் சேர்த்தே கவனித்த வெண்ணிலா இப்போது தன் கவலை எல்லாம் மறந்து அவனை முறைத்தாள். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடும் அளவு நான் மனசாட்சி இல்லாதவள் இல்லை. பொசு பொசுவென கோபத்துடன் அவள் கூற, இந்த முறை வெளிப்படையாக சிரித்து விட்டவன், குட், இதுதான் என் பேபிக்கு அழகு. முறைத்து கொண்டே வேண்டுமானாலும் இரு, பட் நோ அழுகை. பார்க்க சகிக்கவில்லை. இதே கோபத்துடன் போய் தூங்கு பார்ப்போம். பேசிக்கொண்டே அவன் எழுந்துவிட அப்போதுதான் தன் மனதை மாற்றத்தான் அவன் பேசி இருக்கிறான் என்றே அவளுக்கு புரிந்தது. அதில் பழைய கவலை மீண்டுவிட, உண்மையாகவே வலிக்கவில்லையா என அவள் மீண்டும் கேட்க, ரொம்பவும் வலிக்கிறது என்று சொல்லி உன் மடியில் படுத்துக்க ஆசையாத்தான் இருக்கு. நீ ரெடியா? கேட்டுக்கொண்டே அவன் அவளை நெருங்க வேறு செய்ய துள்ளி எழுந்து விட்டாள் வெண்ணிலா. நான் போறேன், போங்க என்று விட்டு அவள் வேகமாக நடக்க, நல்லா தூங்கு பேபி என்ற அவன் குரல் அவளை தொடர்ந்து அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை தோற்றுவித்தது. தாமதமாக படுத்திருந்தாலும் வெண்ணிலா சீக்கிரமே எழுந்து விட்டாள். படுத்தவுடன் அலுப்பில் தூங்கிவிட்டவளுக்கு அதிக நேரம் தூக்கம் வரவில்லை. மனதில் இருந்த குழப்பத்தில் சீக்கிரமே எழுந்து விட்டாள். 7 மணி போல் எழுந்தவள் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு பால்கனியில் வந்து அமர்ந்தாள். அவள் மனதில் விடை தெரியாத 1000 குழப்பங்கள். தலையை அழுத்தமாக தாங்கிக் கொண்டு அமர்ந்தவளுக்கு பெரும் பரிதவிப்பாக இருந்தது. மனம் உணர்ந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. மனதை ஏமாற்றி கொண்டு வாழ அவளால் நிச்சயம் முடியாது. அதே நேரம் தன் மனதின் ஆசையை ஏற்றுக்கொள்ளவும் அவளுக்கு பல தயக்கங்கள் இருந்தது. உடனடியாக ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் போக அப்போதைக்கு யோசித்து கொண்டே இருக்க பிடிக்காமல் எழுந்து விட்டாள். நேராக கீழே வந்தவள் பார்த்தே கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு சிறிது நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் கண்கள் என்னவோ அடிக்கடி வரவேற்பறையைத்தான் தொட்டு தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் முடியாமல், இன்னும் வர்மன் வரவில்லையா அண்ணா என அவள் கேட்டுவிட, தம்பி இன்னும் எழுந்து கொள்ளவில்லை போல்மா. எழுந்ததும் காஃபி கேட்டு ஃபோன் பண்ணும், இன்னும் போனே வரலையே என்றார் அவர். நேற்று வேறு நிறைய காயங்கள் பட்டிருந்ததே, ஏதேனும் உடல்நிலை சரியில்லையோ என அவளுக்கு பயம் வந்துவிட, நான் வரேன்னா என்று விட்டு மேலே வந்தவள் பகலவன் அறை வாசல் வரை ஏதோ ஒரு வேகத்தில் வந்து விட்டாள். கதவு லேசாக திறந்தே இருந்தாலும் உள்ளே செல்ல அவளுக்குத்தான் சங்கடமாக இருந்தது. ஒருவாறு மனதின் பயம் சங்கடத்தை வென்றுவிட மெதுவாக கதவை திறந்து பார்த்தாள். பகலவன் கட்டிலில் தான் படுத்திருந்தான். முதுகில் காயம் இருந்ததாலோ என்னவோ குப்புற படுத்திருந்தான். நல்ல வேளையாக அவளுக்கு அதிகம் சங்கடம் இல்லாமல் கை இல்லாத ஒரு லூசான பனியன் அணிந்திருந்தான். மெதுவாக அவன் அருகில் வரை வந்து விட்டவளுக்கு அவனிடமிருந்து வெளிப்பட்ட சீரான மூச்சு காற்றில் நன்றாக உறங்குகிறான் என்று புரிந்தது. ஏதேனும் காய்ச்சல் இருக்கிறதோ என மனம் அடித்து கொள்ள ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டவள் மென்மையாக அவன் கழுத்தில் தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவளது மெல்லிய ஸ்பரிசத்திலேயே அவன் விழித்து விட்டான். அவள் நிம்மதியுடன் நிமிர்ந்த நொடி கண்களை திறந்து விட்டவன், பேபி நீதானா என கேட்டுக்கொண்டே தானும் எழுந்து அமர்ந்தான். அச்சோ சாரி வர்மா, எழுப்பிட்டேனா என அவள் பதறிவிட, ஹேய் எதற்கு பேபி இத்தனை டென்ஷன்? கொஞ்சம் அலுப்பு, அதான் தூங்கிட்டேன் என அவன் சோம்பல் முறிக்க அவள் மெலிதாக சிரித்து கொண்டாள். மெதுவா தானே தொட்ட, அதற்கே எழுந்துட்டீங்களே ஆச்சரியத்துடன் அவள் கேட்க, கவனமாக இருந்தே பழகிவிட்டது பேபி, நீ உட்காரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று விட்டு எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். 10 நிமிடத்தில் மீண்டும் வந்தவன் பார்த்திக்கு அழைத்து காஃபி எடுத்து வர சொன்னான். வெளியே போய் உட்காருவோமா பேபி?
அவள் முகம் பார்த்தே அவள் மனம் உணர்ந்தவனாக அவன் கேட்க, அவளும் நெகிழ்ந்துவிட்ட மனதுடன் அவனுடன் நடந்தாள். இருவரும் வரவேற்பறை சோஃபாவில் வந்து அமர்ந்தனர். செழியன் அண்ணாவை பார்த்தாயா பேபி, எழுந்துட்டாரா என பகலவன் கேட்டு கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. அதை எடுத்து பார்த்தவன் 100 ஆயுசு என சிறு புன்னகையுடன் கூறிக்கொண்டே போனை எடுத்தான். அவன் எடுத்ததும் அவன் உடல் நலம் விசாரித்துவிட்டே செழியனும் பேசினான். இன்னும் 5 நிமிடத்தில் வீட்டில் இருப்பேன் பகலவா, யார் செய்தது என்று கண்டுபிடிச்சாச்சு என செழியன் கூற, சீக்கிரமே எழுந்து போயிட்டீங்களாண்ணா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாமே என்றான் பகலவன் அவன் நலமே முதன்மையாய்க் கொண்டு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பகலவா, வந்து பேசுறேன் என்று விட்டு செழியன் போனை வைத்து விட்டான். என்னை விட அண்ணாதான் கோபமாக இருக்கிறார், மது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதான். பகலவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பார்த்தி காஃபியுடன் வர அதை எடுத்து கொண்டவன் பொறுமையாக குடித்து கொண்டே ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். யாராக இருக்கும் வர்மன்? 1 2 எதிரியாக இருந்தால் சொல்லலாம், நமக்கு ஊர் முழுவதும் எதிரி பேபி, யாரை சொல்ல? அசால்ட்டாக பகலவன் கூற, இத்தனை எதிரிகளை சம்பாதித்து என்ன செய்ய போறீங்க வர்மன், கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா என்றாள். அதெல்லாம் நமக்கு வராது பேபி, வெற்றிகரமான அரசியல் அமைதியாக எல்லாம் பண்ண முடியாது, உனக்கு புரியாது விடு என அவன் முடித்துவிட, வெண்ணிலாவின் முகமோ வேதனையுடன் சுருங்கி போயிற்று. தன் யோசனையிலேயே இருந்த பகலவன் அப்போதைக்கு அவளை கவனிக்கவில்லை. அதே நேரம் செழியனும் வந்துவிட இருவர் கவனமும் அவன் புறம் திரும்பியது. யாருண்ணா? முதல் கேள்வியாக பகலவன் அதைத்தான் கேட்டான். தர்மலிங்கம், எதிர்க்கட்சியில் உன்னிடம் போட்டி போட்டு தோற்று போனவன், உன் பெயரை கெடுக்க செய்திருக்கிறான். பொறுக்கி என கோபமாக முணுமுணுத்த பகலவன் வாய்க்குள்ளேயே ஏதோ திட்டிக் கொண்டான். இந்த பிழைப்புக்கு பிச்சை எடுக்கலாம், நேரில் மோத துப்பில்லாத நாய், கிளம்புங்கண்ணா, அவனெல்லாம் பூமிக்கு பாரமா இருந்து வரை போதும். கண்கள் கோபத்தில் சிவக்க கர்ஜனையாக ஒலித்த பகலவனின் குரலில் வெண்ணிலாவிற்கு உடல் முழுவதும் நடுங்கிவிட்டது. கொல்ல போறீங்களா? குரல் நடுங்க அவள் கேட்க, முகத்தில் இருந்த கோபம் கொஞ்சமும் குறையாமல் அவள் புறம் திரும்பியவன், இப்படி செய்தவனை இடுப்பில் தூக்கி வைத்து கொஞ்சவா என்றான் சீரலாக. அதில் அவளுக்கு மேலும் நடுங்கத்தான் செய்தது. இருந்தும் விடாமல், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே என அவள் மெதுவாக கூற, எதுக்கு, போலீஸ் நேரத்தை வீணடிக்கவா? யார் உயிரும் போகாத தைரியத்தில் பேசாதே பேபி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆக இருந்தால்? நிதானமாக அவன் கேட்டதற்கு அவளுக்கு பதில் தெரியவில்லைதான். அதற்காக அவன் சொல்வதை அவளால் ஒத்துக்கொள்ளவும் முடியவில்லை. சட்டம் தண்டனை கொடுக்கும் வர்மா, மெதுவாக இருந்தாலும் அழுத்தமாக அவள் கூற, எனக்கு அத்தனை பொறுமை இல்லை பேபி என்று விட்டு வேகமாக சென்று விட்டான் பகலவன். இந்த முறை செழியனும் கொலை வெறியில் இருந்ததால் அவனும் அமைதியாக சென்று விட்டான். வெண்ணிலாதான் தவிப்புடன் நின்றிருந்தாள். பகலவன் பாட்டுக்கு வேகமாக கிளம்பி சென்றுவிட, வெண்ணிலாதான் அவனை தடுக்கவும் முடியாமல், அவன் கூறி சென்றதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் பெரும் தவிப்புடன் அந்த நாளை கடத்தினாள். பகலவனோ அன்று மதியமே தீ விபத்து ஏற்படுத்தியவனை பிடித்து விட்டான். தனியாக ஒரு இருட்டு அறையில் தூணோடு கட்டப்பட்டு கண் விழித்த தர்மலிங்கத்திற்கோ பயத்திலேயே உயிர் போய்விடும் போல் இருந்தது. தனக்கு எதிரில் சேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த பகலவனை பயத்துடன் பார்த்தவன், வேண்டாம் பகலவா, ஒழுங்கா என்னை விட்டுடு, எனக்கு ஏதாவது ஆனா என் கட்சி ஆட்கள் உன்னை சும்மா விட மாட்டாங்கடா குரலில் நடுக்கத்துடன் அவன் கூற, மெலிதாக சிரித்து கொண்டே எழுந்தான் பகலவன். அவனுங்களாவது என்னுடன் மோதுவாங்களா, இல்ல உன்ன மாதிரியே முட்டாள்தனமாத்தான் யோசிப்பாங்களா? பேசிக்கொண்டே அவன் பக்கத்தில் இருந்த டின்னை எடுக்க அவனுக்கு பதில் கூட சொல்ல தோன்றாமல் பயத்துடன் அவன் செய்கையை பார்த்து கொண்டிருந்தான் தர்மலிங்கம். வேண்டாம் பகலவா, பெரிய தப்பு பண்ற. அவன் திணறலாக பேச பேசவே டின்னை திறந்து அதில் இருந்த மண்ணெண்ணெயை அவன் மீது நிதானமாக கொட்டினான் பகலவன். ஒரு காரியம் செய்யும் முன் பக்க விளைவுகள் யோசிக்கணும் தர்மா. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? இதுவும் அது போல்தான். பச்சை குழந்தைகளுக்கு எரியும் என்று யோசிக்க தோன்றவில்லை இல்லையா? அதான் எப்படி எரியும் என்று அனுபவித்தே தெரிந்து கொள். ஐயோ பகலவா, வேண்டாம், என விட்டுரு. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேண்டா, ஊரை விட்டே போயிடுறேன், உன் வம்புக்கே வரமாட்டேன்டா, என விட்டுரு. உயிர் பயத்தில் அவன் அலறியதை எந்த உணர்வும் மற்ற வெறித்தவன், என் வம்புக்கு நேரடியாக நீ வந்திருந்தால் நிச்சயம் உயிருடன் இருந்திருப்பாய் தர்மா, பேட் லக் என தோளை குலுக்கிய பகலவன் தீக்குச்சியை பற்ற வைத்து சுண்டிவிட
அடுத்த நொடி தர்மலிங்கம் என்னும் மனித மிருகத்தின் உடல் தீக்கு இரையானது. அவன் பயத்தில் அலறிய நொடி முந்தைய நாள் எரியுது அங்கிள் என தன்னிடம் பிதற்றிய குழந்தைக்கு நியாயம் செய்துவிட்ட திருப்தி பகலவனுக்கு. மேலும் அவர்கள் மாட்டாமல் இருக்க தர்மலிங்கம் ஊரை விட்டு ஓடிவிட்டான் என்பது போல் ஏற்பாடு செய்துவிட்டு அனைத்தும் முடித்து அவர்கள் வீடு வந்து சேர இரவாகிவிட்டது. நேராக தன் அறைக்கு வந்த பகலவன் கண்கள் தானாக வெண்ணிலா அறை மீது படிந்தது. திறந்திருந்த கதவு வழியாக அவள் கண்களுக்கு தென்படாமல் போக ஃப்ரெஷ் ஆகிவிட்டு பார்த்து கொள்வோம் என தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். குளித்துவிட்டு வந்தவன் ஏதோ தோன்ற பால்கனி வழியாக எட்டி பார்க்க அவன் நினைத்தது போலவே வெண்ணிலா கீழே தோட்டத்தில்தான் நடந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் தானும் போனை எடுத்துக்கொண்டு கீழே வந்து விட்டான் பகலவன். தூங்கலையா பேபி என்று கேட்டுக்கொண்டே அவன் அவளுடன் இணைந்து கொள்ள அவளோ அவன் கேள்விக்கு பதில் கூறாமல் அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். அவள் பார்வையில் இருந்த தவிப்பில் நின்று விட்டவன் என்னாச்சு பேபி என்று கேட்க அவனை என்ன பண்ணீங்க என்றாள் அவள் சிறு பயத்துடன். ஒரு நொடி அவள் என்ன கேட்கிறாள் என்று புரியாமல் முகம் சுருங்க யோசித்தவனுக்கு சட்டென புரிந்துவிட்டது. இன்னும் அதையே தான் யோசித்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு எதற்கு பேபி அதெல்லாம்? நாம் பாட்டு கேட்போமா? நடந்ததை சொல்வதில் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைதான். ஆனால் ஏற்கனவே தவித்து கொண்டிருப்பவள் மேலும் தவித்து போவாளே என்றுதான் அவன் பேச்சை மாற்ற முயன்றான். அவள் விடும் எண்ணத்தில் இல்லை போல். கொலை கொலை பண்ணீங்களா? இல்லதான? விடாமல் அவள் கேட்டதில் ஒரு பெருமூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் பகலவன். பேபி, அவன் பாவத்தின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அத்தோடு அதை விடு அழுத்தமாக பகலவன் கூற. அப்போ உங்கள் பாவத்தின் பலன் உங்களுக்கும் கிடைக்குமே என்றவளுக்கு இந்த முறை கண்ணீரே வந்துவிட்டது. அவள் தவிப்பை பார்த்தவனுக்கோ அடுத்த நொடி அவளை இறுக அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என இரு கைகளும் பரபரத்தது. ஆனால் எந்த உரிமையில் செய்வான்? அந்த நொடி முதலில் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என திடமாக முடிவெடுத்தான் பகலவன். பேபி, நீ அழும் அளவு எதுவும் நடந்து விடவில்லை. நடக்கவும் என்றும் நான் விடமாட்டேன். எனக்கு உன்னுடன் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கணும் பேபி, ப்ளீஸ் கெஞ்சலாக அவன் கேட்க அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் ஏக்கம் புரிந்தது. அவளுக்கு உள்ளுக்குள் பெரிதாக அடித்து கொண்டதுதான். மனம் ஏதேதோ யோசித்து குழம்பத் தொடங்க அதை அப்போதைக்கு அடக்கியவள் அவனுக்காக தன் உணர்வுகளை மறைத்து கொண்டாள். பாட்டு போடுறீங்களா என அவள் கேட்க, ஷோர் பேபி, வா என்றவன் அவர்கள் எப்போதும் அமரும் பெஞ்சில் அமர்ந்ததும் பாடலை போட்டு விட்டான். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம். வெண் மேகமே புது அழகிலே நானும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. பாடல் ஒலிக்கும் போது பொதுவாக கண்மூடி சாய்ந்துவிடும் பகலவன் இன்று வெண்ணிலாவையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை செய்தி சொன்னதோ? அவளுக்கும் புரியத்தான் செய்தது. இருந்தும் அவள் பாரம் தீரக்கூடியதாக இல்லையே. சிறிது நேரம் பாடல் கேட்டுவிட்டு இருவரும் அமைதியாகவே தங்கள் அறைக்குள் சென்று விட்டனர். இருவருக்குமே அன்று உறக்கமில்லா இரவாகத்தான் போனது. பகலவன் அதிகம் குழப்பிக்கொள்ளாமல் அடுத்து என்னவென்று தெளிவான முடிவெடுக்க வெண்ணிலாதான் பெரும் தவிப்பில் இருந்தாள். பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடேன் என்று ஒரு மனம் கதற, மற்றொரு மனமோ அதற்கும் முழுதாக ஒத்துழைக்காமல் அவளை பாடாகப்படுத்தியது. விட்டுவிடவும் முடியாமல், முழு மனதாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தன் மனதுடன் போராடி போராடி தோற்று கொண்டிருந்தாள். ஏன் என் வாழ்க்கையில் வந்தீங்க வர்மா? நான் உங்களை பார்த்திருக்கவே கூடாது. நீங்க நிச்சயம் வில்லன் தான். வேறு வழி இல்லாமல் தன் தவிப்பிற்கு காரணமானவனை திட்டிக் கொண்டே ஒருவாறு தூங்கி போனாள் வெண்ணிலா. மறுநாள் காலை பகலவன் கீழே வந்தபோது அவனுக்கு உணவு வைத்து கொண்டே வெண்ணிலவை பற்றி கேட்டார் பார்த்தி. தம்பி, வெண்ணிலா சாப்பிட வரவே இல்லையேப்பா, நேரமாச்சே என அவர் கேட்க அப்போதுதான் உணவில் கை வைத்தவன், இன்னும் வரலையா என்ன என்று கேட்டுக்கொண்டே எழுந்து விட்டான். தூங்குதோ என்னவோ தம்பி, நீங்க சாப்பிட்டுட்டு போங்களேன் என அவர் கூற, இல்ல நான் பார்த்துட்டு வரேன் என்றவன்
அங்கே அமர்ந்திருந்த செழியனிடமும் ஒரு தலையசைப்புடன் நகர்ந்து விட்டான். வெண்ணிலா அரைக்கதவை அவன் தட்டிய போது அவளும் உடனடியாக திறந்தாள். சிவந்திருந்த அவள் கண்களை பார்த்ததும் பதறிவிட்டவன், என்ன பேபி, உடம்பு ஏதாவது முடியலையா என கேட்டுக்கொண்டே அவளை தொட்டு பார்க்க அவளோ மறுப்பாக தலையசைத்தாள். அவள் உடம்பிலும் சூடு இல்லாததால் நிம்மதியுடன் கை எடுத்து விட்டவன், அழுதியா பேபி என்றான் இப்போது அழுத்தமாக. என்னை விட்டுறீங்களா என திடீரென அவள் கேட்க ஒரு நொடி அவனே அதிர்ந்துதான் விட்டான். என்ன பேபி, வேறு ஏதேனும் சொல்ல வருகிறாளா என்ற நப்பாசையில் அவன் மீண்டும் கேட்க அவளோ மீண்டும் அதையே தெளிவாக கூறினாள். என்னை விட்டுடுங்களே வர்மன், உங்களுக்கும் மனோகருக்கும் தானே பிரச்சனை. அவர் பணம் வந்ததும் தந்து விடுவார். நானும் வேண்டுமானாலும் சொல்கிறேன், என்னை விட்டுருங்க. மீண்டும் மீண்டும் அவள் அழுத்தமாக கூறியதில் அவன் இலகுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவன் முகம் இறுகியது. விட்டுவிட்டால் என்ன செய்வதாக உத்தேசம்? அவனை கல்யாணம் செய்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து கடனை அடைக்கப் போறீங்களா? நிதானமாக அவன் கேட்க அவன் வார்த்தைகள் ஏற்படுத்திய வலியில் அவளுக்கு கண்கள் தாங்காமல் கலங்கிவிட்டது. பல்லை கடித்த அழுகையை கட்டுப்படுத்த அவள் போராட அதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் பதில் என்றான் அவன் சீரலாக. பல நாட்களுக்கு பின் அவனிடமிருந்து வெளிப்பட்ட கோபத்தில் அவள் பயத்துடன் அவனை பார்க்க, பதில் சொல்லு வெண்ணிலா என அவள் கண்களை பார்த்து ஆழமான குரலில் கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கினான் பகலவன். அவன் குரலும் பார்வையும் அவளுக்கு பெரும் பயத்தை கிளப்ப தானாக அவள் கால்கள் பின்னால் நகர்ந்தது. ஒரு கட்டத்தில் சோஃபாவில் முட்டி அவள் தடுமாறி அதிலேயே விழ பகலவனும் விடாமல் அவள் புறம் குனிந்தான். சோ, உன் காதலனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறாய் இல்லையா? அன்று அம்மாவிற்காக சம்மதித்தேன் என்று சொன்னதெல்லாம் பொய்யா? பிரிவு துயரில் காதல் வந்து விட்டதா? இல்லை கல்யாண ஆசையா? ஐயோ வர்மா ப்ளீஸ்! அவன் குத்தல் வார்த்தைகள் தாங்காமல் கத்திவிட்டாள் வெண்ணிலா. அவளும் எத்தனை நேரம் அமைதியாக இருப்பது? கதறுவது போல் அவள் கத்தியதும் தான் அவள் நிலையை உணர்ந்தானோ என்னவோ. பகலவனும் ஒரு முறை அழுந்த கண்மூடி திறந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவள் முன் இருந்து நிமிர்ந்தவன் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் தொப்பின அமர்ந்து விட்டான். பதில் சொல்லித்தான் தொலையேன் பேபி, ஏன் என்னை இப்படி டென்ஷன் செய்து பார்க்கிறாய்? உனக்கு அவன்தான் வேண்டுமா? மீண்டும் அவன் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்க, ஐயோ இல்லை வர்மா என அவசரமாக கத்திவிட்டாள் வெண்ணிலா. அவள் பதிலில் அவன் இறுக்கமும் லேசாக தளர்ந்தது. அப்போ அவன் வேண்டாமா? அவளை பார்த்து கொண்டே அவன் கேட்க அவளும் மறுப்பாக தலையசைத்தாள். ஏனோ குரலில் மீண்டிருந்த ஒருவித குறும்புடன் அவன் கேட்க பதில் தெரிந்து கொண்டே கேட்பவனை ஒரு கையால் ஆகாத பார்வை பார்த்தாள் வெண்ணிலா. அவன் விட்டுவிட்டாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது போல் அவன் சட்டமாக அமர்ந்திருக்க, அவர் மேல் எனக்கு காதல் இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போவதில்லை என்றாள் அவள் மெதுவாக. முன்பு நீ கல்யாணத்திற்கு சம்மதித்திருந்த போதும் உனக்கு அவன் மேல் காதல் இல்லையேமா? சிறு நக்கலுடன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் கூறியதில் அவளுக்கு இயலாமையில் கோபமும் அழுகையுமாகத்தான் வந்தது. அது என் இஷ்டம், நீங்க என்னை விடுவீங்களா மாட்டீங்களா? கண்களில் கண்ணீரும் குரலில் கோபமுமாக கேட்டவளை ஒரு நொடி முகம் சுருங்க பார்த்தவன் பின் சிறு புன்னகையுடன் எழுந்து முன்பு போலவே அவள் அருகில் வந்தான். ரொம்பவும் அழுத்தம் பேபி, நீ உன்னை விடணும் அவ்வளவுதானே, விட்டு விடலாம். அதற்கு முன் உனக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். முதலில் என்னுடன் வா, சாப்பிட்டு விட்டு வருவோம், பின் பொறுமையாக உட்கார்ந்து பேசலாம். மென்மையாக அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் கூற அவன் நெருக்கத்தில் எதுவும் பதில் கூற முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா. அவன் நிமிர்ந்தும் எனக்கு வேண்டாம் என அவள் மெதுவாக கூற, நானே வார்த்து தரும் தோசை என்றாலும் வேண்டாமா என்றான் பகலவன் கனிவுடன். அவன் கூற்றில் ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு மறுக்க வாய் வரவில்லை. இப்போ வருகிறாயா என மீண்டும் அவன் கேட்க அமைதியாக எழுந்து அவனை தொடர்ந்தாள் வெண்ணிலா. கீழே செழியன் அவனுக்காக காத்திருக்க, நீங்க கிளம்புங்கண்ணா, நான் வரேன் என செழியனை அனுப்பி வைத்தவன், பார்த்தினா நீங்க சாப்பிடுங்க என அவரையும் உணவு மேசையிலேயே விட்டுவிட்டு வெண்ணிலாவை அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் சென்றான். கலங்கி இருந்த அவள் முகத்தை பார்த்த செழியனும் பார்த்தியும் எதுவும் கேள்வி கேட்காமல் அவர்களுக்கு தனிமை கொடுத்து ஒதுங்கிக் கொண்டனர். சமையல் அறைக்குள் வந்தவன் அன்று போலவே அவளை அமர வைத்துவிட்டு இருவருக்கும் தோசை வார்த்தான். அவளுக்கு கொடுத்துவிட்டு அவனும் அங்கேயே அமர்ந்தான். சாப்பிடு பேபி என அவன் மென்மையாக கூறியதில் அவனை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள் வெண்ணிலா.
அவள் பார்த்ததை உணர்ந்தே இருந்த பகலவனும் சிறு புன்னகையுடன் உணவை முடித்து கொண்டு எழுந்தான். இருவரும் உணவு உண்டு முடித்ததும் வெண்ணிலாவை அழைத்து கொண்டு தன் அறைக்குத்தான் பகலவன் வந்தான். உட்காரு பேபி என்று விட்டு தன் பீரோவை திறந்தவன் அதில் இருந்து ஒரு கோப்பை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். உன் மனம் தெளிவாகத்தான் காத்திருந்தேன் பேபி, இனி பிரச்சனை இல்லை. இதை பாரு, படிக்க தெரியும் தானே? சிறு கிண்டலுடன் அவன் முடிக்க, நான் ஒரு லாயர் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க என நொடித்து கொண்டே அவன் நீட்டிய ஃபைலை வாங்கி கொண்டாள் வெண்ணிலா. அவள் செயலில் மெலிதாக சிரித்து கொண்டவன் தானும் அமர்ந்து கொண்டான். சாதாரணமாக அந்த கோப்பை புரட்டத் தொடங்கியவளுக்கு அதில் இருந்த விவரங்களை பார்க்க பார்க்க பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதை முழுதாக பார்த்துவிட்டு நிமிர்ந்தவள், வர்மா என அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, ஏதாவது புரிகிறதா பேபி என்றான் அவன். மனோகர் அக்கவுண்டில் இருந்து சில மாதம் முன்பு யாருக்கோ 30 லட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஆனால் எப்படி, யாருக்கு கொடுத்தார்? குழப்பத்துடன் அவள் கேட்க, டிரான்ஸ்ஃபர் ஆன அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கே பேபி என்றான் பகலவன். யாரோ ரவீந்திரன் என்று போட்டிருக்கு. அந்த பெயர் உனக்கு தெரிந்திருக்கணுமே பேபி, நல்லா யோசி. பகலவன் கூற்றில் முகம் சுருங்க யோசித்தவளுக்கு சட்டென ஞாபகம் வந்துவிட்டது. மனோகரின் தங்கை கணவர் என அவள் முணுமுணுக்க, இப்ப சொல்லு பேபி, மனோகரிடம் பணம் இல்லையா? தெளிவாக பகலவன் கேட்க அவளோ விழித்தாள். அதான் ரவீந்திரிடம் கொடுத்து விட்டார் போலையே. ஆனால் கடனை அடைக்காமல் அவருக்கு ஏன் கொடுத்தார்? அவரே நல்ல பணக்காரர் தானே. வரதட்சணை ஏதாவது? அவளை ஏதேதோ குழம்பிக் கொள்ள, வரதட்சணை கொடுமை எல்லாம் இருந்தால் அவன் தங்கை அமைதியாக குடும்பம் நடத்துவாளா என பகலவன் கேட்டபோது அவள் குழப்பம் அதிகமாகித்தான் போனது. நான் சொல்வதை முழுதாக நம்புவாயா பேபி? அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே பகலவன் கேட்க, கண்டிப்பா என்றாள் வெண்ணிலா யோசிக்காமல். அதில் நிம்மதியுடன் அவளை பார்த்தவன் அதற்கு மேல் எதுவும் மறைக்காமல் முழுதாக அவளிடம் கூறினான். மனோகருக்கு பூர்வீக நிலம் சொந்த ஊரில் இருந்திருக்கிறது பேபி. அதன் பத்திரத்தை வைத்துத்தான் கடன் வாங்கி இருக்கிறான். ஆனால் அவன் கொடுத்தது போலி பத்திரம். அப்போதுதான் வண்டி தொழில் ஆரம்பித்த ஒருவரை சுலபமாக ஏமாற்றி விட்டான். அந்த நிலம் விற்காமல் இருந்தவரை பிரச்சனை இல்லை. ஒழுங்காக வட்டி கட்டி இருக்கிறான். நிச்சயம் அநியாய வட்டி இல்லை, நியாயமான வட்டிதான். அன்றைய அவள் குற்றச்சாட்டிற்கு சேர்த்தே பகலவன் கூறினான். திடீரென ஊரில் ஒரு பெரிய மனிதர் மொத்தமாக கடை போல் திறக்க பெரிய இடம் வேண்டுமென்று இவன் இடத்தை கேட்க யோசிக்காமல் விற்றுவிட்டான். அதில் வந்த பணம்தான் இது. தன் பெயரில் பணம் இருந்தால் பிரச்சனை என்று தங்கை கணவர் பெயரில் மாற்றிவிட்டான். அடமானம் வைத்த பத்திரத்திற்கு மதிப்பில்லை என்றதும் அவனுக்கு பணத்தை கொடுக்க மனம் வரவில்லை. வட்டி கொடுப்பதையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டு கொண்டே வந்தவன் மொத்தமாக ஏமாற்றி விடத்தான் திட்டம் போட்டிருக்கிறான். உன்னை திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு போய்விட்டால் தொடர்ந்து வரமாட்டார்கள் என்ற எண்ணம். அப்படியே வந்தாலும் போலி பத்திரத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும்? எல்லாமே போலி என்று தப்பிவிட திட்டமிட்டிருக்கிறான். அவனுக்கு பணம் கொடுத்தவர் நம் தொகுதி ஆள்தான். என்னிடம் வந்து அவர் சொன்னதில் நான் மனோகரை ஆராயப் போய் எல்லாம் தெரிய வந்தது. அவன் சரியான பண பிசாசு பேபி. எதற்காகவும் பணத்தை விடமாட்டான். வெண்ணிலா ஒரே அடியாக அதிர்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவன் தான் கூறிய அனைத்தையும் அவள் ஜீரணித்து கொள்ள சற்றே அவகாசம் கொடுத்தான். சில நிமிடங்கள் அவன் அமைதியாக அமர்ந்துவிட வெண்ணிலாவும் கேட்ட விஷயத்தை ஜீரணிக்க முயன்று தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். ஒருவாறு பகலவன் இதெல்லாம் பொய்யாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளுக்கு புரிந்தது. முக்கியமாக எல்லா ஆதாரமும் அவளிடம் கொடுத்திருக்கிறானே. எனக்கு தெரியாது வர்மா, தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ என்ற கவலையில் அவள் கூற, ஐ நோ பேபி, ஐம் சாரி பேபி, ஐம் ரியலி சாரி என்றான் பகலவன் உண்மையான வருத்தத்துடன். அவன் எதற்கு மன்னிப்பு கேட்கிறான் என்று அவளுக்கு நிஜமாகவே புரியவில்லை. அவள் முகத்தில் இருந்தே அதை படித்தவன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன் பேபி. நீயும் முதலில் அநியாய வட்டி அது இது என்று பேசவும் உனக்கும் அவனைப் போலவே பணத்தின் மீதுதான் ஆசை என்று நினைத்து விட்டேன். அதான் உன்னை வைத்தே அவனை பிடிக்கணும், உனக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன். பொதுவா தவறு செய்பவர்களுக்கு நான் பாவம் பார்ப்பதில்லை பேபி. ஆனால் உன் விஷயத்தில் ஏதோ கண்ணை மறைத்து விட்டது. இன்னும் நிறைய சொல்லணும், எல்லாம் சொல்கிறேன். முதலில் என்னை மன்னித்து விடுவாய்தானே? அவள் கைகளை பிடித்து கொண்டு சிறு தவிப்புடன் கேட்டான் பகலவன். அவன் கொடுத்த கஷ்டங்கள் அவளுக்கு அப்போதுதான் நினைவே வந்தது. அவன் இடத்தில் இருந்து பார்க்கும்போது இது கூட செய்யாமல் அவனால் இருந்திருக்க முடியாதே என்றுதான் அவளுக்கு தோன்றியது.
இத்தனைக்கும் அவன் தவறாக ஒரு பார்வை கூட பார்க்கவில்லையே. எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை வர்மா என அவள் மெதுவாக கூற, தேங்க்ஸ் பேபி, தேங்க்ஸ்டா என்றவன் குரலில் அத்தனை நிம்மதி. உனக்கு என் மேல் கோபம் இருந்தால் அடிக்க வேண்டுமானாலும் கொள் பேபி, ஆனால் என்னை வெறுத்து விடாதே. அவள் கைகளை மேலும் தன் கைகளுக்குள் அழுத்தமாக மூடிக்கொண்டே அவன் கூற, என்னால் உங்களை வெறுக்க முடியாது வர்மா என்றாள் அவள் மென்மையாக. நான் மனோகரிடம் பேசவா வர்மா? நீங்க என்னை கடத்தி வைத்திருப்பதாக சொல்லவா? சொன்னால் பணம் கொண்டு வருவார் இல்லையா? மாட்டான் சட்டென பகலவன் கூறிவிட அவனை புரியாது பார்த்தாள் வெண்ணிலா. அவர் என்னை விரும்புவதாக கூறினார் வர்மா. நான் அவரை விரும்பாத பட்சத்தில் அதை பயன்படுத்துவது தவறுதான். ஆனால் அவர் செய்ததும் தப்புதானே. அதற்கு இது சரியா போகும்? கோபத்துடன் கூறியவளை பார்த்து மெலிதாக சிரித்து கொண்ட பகலவன், அவன் காதலுக்கு எல்லா மரியாதை கொடுப்பவனாக தெரியவில்லை பேபி. எதற்கும் ஒரு முயற்சி செய்து பார், உனக்கும் அவனை பற்றி தெரிய வேண்டுமில்லையா என்றான். இதற்கு மேல் தெரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை என்றாலும் பகலவன் கொடுத்த போனை மறுக்காமல் வாங்கி கொண்டாள் வெண்ணிலா. மனோகருக்கு அழைத்தவள் போனை ஸ்பீக்கரில் தான் போட்டாள். எதுவானாலும் பகலவனிடம் மறைக்க அவள் நினைக்கவில்லை. மனோகர் போனை எடுத்ததுமே பரபரப்பாகத்தான் பேசினான். எப்படி இருக்கிறாய் நிலாமா? ஏன் இத்தனை நாள் கூப்பிடவே இல்லை? டவர் கிடைக்கலைன்னு அத்தை சொன்னாங்க. வேறு யார் போனில் இருந்தாவது கூப்பிட்டு இருக்கலாமே. நான் ரொம்பவும் தவித்து போனேன் தெரியுமா? அவன் உருகி உருகி பேச பேச பகலவனின் முகம் இறுகி கொண்டே போனது. வெண்ணிலாவிற்கும் சங்கடமாகவே இருந்ததால் அவள் நேராக விஷயத்திற்கு வந்தாள். மனோகர், கொஞ்சம் நான் சொல்வதை அமைதியாக கேளுங்க. நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன். நீங்க கடன் வாங்கியிருந்த ஆள் என்னை கடத்தி விட்டான். நீங்க பணத்தை தந்தால் தான் விடுவேன் என்கிறான். பணத்தை கொடுத்து என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், தெளிவாக வெண்ணிலா கூற. ஏய், என்ன சொல்கிறாய் நிலா? நீ மும்பை போகவில்லையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாய்? இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதேதோ சொல்கிறாய். அவன் கடத்தலெல்லாம் செய்யும் அளவு பெரிய ஆள் இல்லையே. இத்தனை பதட்டத்திலும் அவன் குள்ள நெறி மூளை வேலை செய்ததில் வெண்ணிலாவிற்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. அவர் நேரடியாக கடத்தவில்லை மனோகர். அவருக்கு தெரிந்த பெரிய ரவுடி வச்சு கடத்திட்டார். இத்தனை நாள் ஒரு வீட்டில் அடைச்சு வச்சு மிரட்டினாங்க. நான் மறுத்ததும் இன்று கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க மனோகர். எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க. போலீஸில் சொல்லியாவது காப்பாத்துங்க. கடைசி வரியை ரகசியம் போல் மெதுவாக அவள் கூற, அவனோ போலீஸா என்றான் பெரும் யோசனையுடன். என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னாயா? நிதானமாக அவன் விவரம் கேட்டதே அவன் காதலின் லட்சணத்தை காட்டி கொடுக்க போதுமானதாக இருந்தது. உங்கள் போலி பத்திரம், நில விற்பனை வரை எல்லாம் சாட்சியுடன் காண்பிச்சாங்க. பெரும் எரிச்சலுடன் வெண்ணிலா கூற அவள் கைகளை ஆறுதலாக பிடித்து கொண்டான் பகலவன். அதெல்லாம் அவர்களால் நிரூபிக்க முடியாது நிலா. நீ கடைசி வரை என்னிடம் பணம் இல்லை என்றே சொல்லி கொண்டிரு. ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் விட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வைக்கிறேன் என்று விட்டு அவன் பட்டின போனை வைத்துவிட தன் கையில் இருந்த போனை பெரும் அதிர்ச்சியுடன் வெறித்து பார்த்தாள் வெண்ணிலா. மனோகர் பேசிய லட்சணத்திலேயே பகலவன் கூறியது போல் அவனுக்கு பணம்தான் பெரியது என்று புரிந்து விட்டதுதான். ஆனாலும் அவள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அப்படியே விட்டுவிட்டு போகும் அளவு கோழையாக இருப்பான் என வெண்ணிலா சுத்தமாக நினைக்கவில்லை. அவன் கூறிய காதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏதோ கிடைத்தால் லாபம் என்று முயன்றிருக்கிறான் போல் என நினைத்தவளுக்கு பெரும் அருவருப்பாக போய்விட்டது. முகம் சுருங்க அமர்ந்திருந்த வெண்ணிலாவின் நிலை பகலவனுக்கும் புரிந்தது. மென்மையாக அவள் கைகளை பிடித்து கொண்டவன் பேபி என மெதுவாக கூப்பிட அவளும் அப்போதுதான் சுய நினைவிற்கே மீண்டாள். மன சுணக்கம் குறையாமல் அவனை பார்த்தவள், நான் உண்மையாக அவனை விரும்பி இருந்தால் என் நிலை என்ன வருமா? நீங்கள் கெட்டவராக போயிருந்தால் இந்த நேரம் என் கதி. போயும் போயும் அவனுக்காக நான் உங்களை எதிர்த்து கஷ்டப்பட்டு. ஏதேதோ நினைவுகளில் அவள் பேச முடியாமல் திணறிப்போனாள். அதற்கு மேல் ஒதுங்கி இருக்க முடியாமல் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் பகலவன். பேபி, என்னை பார். நீ சொன்ன எதுவுமே நடக்கவில்லை. நீ அவனை விரும்பவே இல்லை. அண்ட் என்னை வில்லனாக பார்த்த நீயே நல்லவன் பட்டம் வேறு கொடுத்து விட்டாய். வேறு என்ன வேண்டும்? அவனை இனி மறந்துவிடு பேபி, நான் பார்த்துக்கிறேன். அவன் என்னவோ அவளை சமாதானம் செய்ய சாதாரணமாகத்தான் பேசினான். அவள்தான் அவன் கடைசி வரியில் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அவனையும் கொல்ல போறீங்களா? பயத்துடன் கேட்டவளை புரியாது பார்த்தவன் பின் சத்தமாக சிரித்து விட்டான். அட லூசு பேபி, என்னை பார்த்தால் பார்த்தவனை எல்லாம் கொல்லும் கொலைகாரன் போலா தெரிகிறது?
சிரித்து கொண்டே அவன் கேட்டாலும் அதுதானே உண்மை என நினைத்து கொண்டாள் வெண்ணிலா. அவள் முகமே அவளை காட்டி கொடுத்துவிட இப்போது சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவனும் அவளை சீரியஸாக பார்த்தான். யாருக்கு மரண தண்டனை நியாயமோ அவர்களுக்கு மட்டும்தான் பேபி அது வழங்கப்படும். மற்றவர்களுக்கு எல்லாம் நான் வில்லன் நட்டுந்தான்மா, கொலைகாரன் எல்லாம் இல்லை. அவன் அசால்ட்டாக தோளை குலுக்க அதில் அவனை முறைத்தவள் சட்டத்தை கையில் எடுப்பது தவறு என்றாள். ச்ச பேபி, இப்போது இந்த பேச்சு வேண்டாம். அந்த மனோகரை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பணத்தை வாங்கும் வழியை மட்டும் பார்க்கிறேன். சரிதானே? அவன் பேச்சை மாற்றிவிட்டதில் அவளும் ஒரு பெருமூச்சுடன் அமைதியாகி விட்டாள். எப்படி வாங்குவீங்க என அவளும் முக்கிய பேச்சிற்கே வர, யோசிக்கணும் பேபி. அவன் கொலை மிரட்டலுக்கு எல்லாம் பயப்பட மாட்டான். உன்னை தூக்கியதற்கு அதுவும் ஒரு காரணம். பட் வேற வழிகள் இருக்கு. இந்த பகல் அவனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது தெரியுமா? கண்ணடித்து அவன் கூறியதில் தன்னை அறியாமல் சிரித்து விட்டவள், ஆமாம் ஆமாம் வில்லன் என்றாள் சிரிப்பினூடே. அடடா, நல்லவன் பட்டம் அதற்குள் பறிப்போய்விட்டதே என அவன் வருத்தப்பட அவள் சிரிப்பு மேலும் அதிகரித்தது. எதுவும் யோசிக்காமல் சிரித்து கொண்டிருந்தவள் அவன் அப்படியே எழுந்து கொள்ளவும் தான் முக்கிய விஷயம் நினைவு வந்தவளாக தானும் எழுந்தாள். எல்லாம் தான் முடிந்ததே வர்மா. நான் நான் போகலாமா? முதல் கேள்வியிலேயே மீண்டும் அவள் வந்து நிற்க, எதுவும் முடியவில்லை பேபி, பணம் கைக்கு வரட்டும். எதுவும் செட் ஆகாவிட்டால் மீண்டும் அவனை மிரட்ட நீ வேண்டாமா? எப்போதும் போல் சிரிப்பை மறைத்து கொண்டு கேட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். விளையாட்டாகத்தான் சொல்லிவிட்டு போகிறான் என்று அவளுக்கும் புரிந்ததுதான். ஆனால் இதன் முடிவும் பகலவன் அடுத்து என்ன செய்வானோ என்ற குழப்பமும் அவளை அரித்து கொண்டேதான் இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.